ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் காயத்ரிக்கும் செழியனுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குதுங்க. காயத்ரியை இது பைரவி கூட்டிகிட்டு வராங்க. அப்படியே பார்த்து வியந்து பார்க்குறாரு செழியன். எல்லாருமே காயத்ரியை பார்க்குறாங்க. காயத்ரி ரொம்ப அழகாக அம்சமாக கிளம்பி வந்து செழியன் பக்கத்தில் நிற்கிறாங்க. நின்னப்போ பைரவி அவங்களுக்கு வந்து காயத்ரிக்கு மாலை போடுறாங்க. ஆறுமுகம் செழியனுக்கு மாலை போட்டு நிச்சயதார்த்தம் பண்ண அவங்கள மேடையில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ உட்கார வைக்கும்போது செழியன் வந்து சிந்துவை பார்க்குறாரு. சிந்துவை பார்த்துட்டு செழியன் என்ன சொல்கிறான்னா, காயத்ரி நம்ம 2 பேரும் சேர்றதுக்கு காரணமே சிந்து தான். ஏன் அவங்க சம்மந்தம் இல்லாமல் வெளியே நிற்கிறாங்க, அவங்கள வர சொல்லு அப்படின்றாரு. உடனே வந்து காயத்ரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட அன்னபூர்ணியை கூப்பிட்டு, அம்மா நாங்கள் 2 பேருமே சேர்றதுக்கு காரணம் சிந்து அண்ணி தான். அவங்க யாரோ மாதிரி வெளியே நின்றுட்டுருக்காங்கம்மா, அவங்கள பக்கத்தில் வர சொல்லுங்கம்மா, வந்து என் கூட நிற்க சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க. உடனே வாயை மூடிக்கிட்டு எதுவும் பேசாமல் அன்னபூர்ணி சிந்து கிட்ட போகிறாங்க. போயிட்டு அங்கே சிந்து கிட்ட போயிட்டு, உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த வீட்டில் நடக்கிற எந்த நல்லது கெட்டதுக்கும் நீ வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ எதுக்கு வர? எல்லாருமே நான் வந்து தப்பானவ, உன்னை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன்றேன்னு எல்லாரும் என்னை தப்பாக பேசணும், அதுக்காக தானே இங்கே வந்து நிற்கிற, வெளியே போ முதல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. திரும்பவும் சிந்து வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சஞ்சய் வராரு. சஞ்சய் இன்னும் வரலையாமா அப்படின்ட்டு பைரவியை கேட்கும்போது, சஞ்சய் வந்து நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு சஞ்சய் வராரு. சஞ்சய் வந்ததும் வாப்பா சஞ்சய் அப்படின்னு உள்ளே கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் செழியனுக்கும் காயத்ரிக்கும் மோந்திரம் ரிங்கு மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரிங்கு மாற்றுறாங்க. 2 பேரும் ரிங்கு மாற்றிக்கிறாங்க. ரிங்கு மாற்றினதும் அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறாருன்னா, சஞ்சய் பைரவி கிட்ட போயிட்டு பைரவியும் கேட்குறாங்க, சஞ்சய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தனே, யார் கழனி காட்டுக்குள்ளே அது மாதிரி பண்ணது கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டேன் பைரவின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, என்னது கண்டுபிடிச்சிட்டா, அப்படியா அப்படின்ட்டு, அத்தை இங்கே பாருங்க, சஞ்சய் வந்து யார் தான் நம்ம கழனி காட்டில் மாடு மேய்க்க விட்டதுன்னு கண்டுபிடிச்சிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பைரவி. அப்போ சஞ்சயும் எனக்கு தெரியுன்றாரு. உனக்கு தெரியும்னா சொல்லுங்க சஞ்சய் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான், ஆனால் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்களே, ஷாக் ஆவீங்களே அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாரு. எங்களுக்கு தெரிஞ்ச ஆள் யாருப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் ஆறுமுகத்துக்கு தெரியுமேன்றாங்க. என்ன ஆறுமுகம் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆறுமுகத்தையும் கேட்குறாங்க எல்லாரும். சிவா வந்து ஏன் ஆறுமுகம் உனக்கு தெரியுமா இல்லையா சொல்லு அப்படின்னாப்ப ஆறுமுகம் எனக்கு தெரியாதுன்றாரு. அதான் ஆறுமுகம் தெரியாதுன்னு சொல்கிறாரு இல்லை சஞ்சய், நீ ஏன் திரும்ப திரும்ப நீ உனக்கு தெரிஞ்ச ஆளை சொல்ல, ஏன் சஸ்பென்ஸ் வைக்கிற அப்படின்னு சிவா கேட்க, அப்போ சஞ்சய் வந்து நான் சொல்லுவேன், நீங்கள் எல்லாருமே ஷாக் ஆகிடுவீங்க, நம்ப மாட்டீங்க அந்த ஆளை அப்படின்றாரு. இல்லைப்பா நாங்கள் நம்புகிறோம் சொல்லுப்பான்னவோ, அந்த ஆள் எங்கே இருக்காங்க யாருன்னு தான் இந்த கும்பலில் தான் இருக்காங்க, உங்கள் வீட்டில் ஒருத்தர் தான் அப்படின்னும் சொல்கிறாரு. எங்கள் வீட்டில் ஒருத்தருன்னு நீ சொல்கிறப்பா, ஆனால் நாங்கள் வந்து யாருன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. அப்போ வந்து எல்லாம் நான் சொல்லுவேன் பேரை அப்படின்ட்டு கேட்க கேட்க சொல்ல ஆறுமுகம்தான் அப்படின்ட்டு சஞ்சய் சொல்லிடுறாருங்க. அப்போ என்னது ஆறுமுகமா, என்ன சொல்கிற நீ, ஆறுமுகமா ஆறுமுகமா ஆறுமுகமான்னு எல்லாரும் கேட்குறாங்க. எல்லார் முகத்துலேயும் ஷாக் ஆகுறாங்கங்க. அப்போது ஒரு காலமும் ஆறுமுகம் அது மாதிரி செஞ்சுருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த இடத்துல இந்த கதையை முடிக்கிறாங்கங்க. நாளைக்கு தொடர்ந்து ஆறுமுகம் தப்பு செஞ்சிட்டாருன்னு அன்னபூர்ணி என்ன பண்ணுவாங்க, அவரை படால் படால் தவடையிலே அடிப்பாங்களா, இல்லை வீட்டை விட்டு ஒதுக்கி வைப்பாங்களா அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். அதனால் இப்போ வெயிட் பண்ணுவோம். நன்றி, பாய்.